ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் காலை வேளையிலும் உங்களோடு சேர்ந்து பாட ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துடன் தொடங்குவோம். எங்கள் அன்பர் பரலோக தந்தை அப்பா பிதாவே, இந்த இன்னொரு புதிய மாதத்தில் ராஜா ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா இந்த காலை வேளையில ஆண்டவரே உண்மை பார்க்க உண்மை ஆண்டவரே பாட எங்களுக்கு இந்த கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி ராஜா. அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்த தயவுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடப்படும் பாடல்கள் கேட்கப்படும் செய்திகள் எங்கள் மனதில் பதிவும் ஆண்டவரே உண்மையை நடக்க கேட்டி சேர எங்களை நீ பயன்படுத்துவீராக. இயேசு மூலம் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுமா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உந்தனதால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உந்தனதால். நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. எப்பொழுதும் உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி துணிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாட்களில் அனுகூலமான நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்று வனாந்திரத்தில் 40 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள்
சேர்ந்து சொல்லுவோம். மீட்டவரே என் மேய்ப்பரே. சொல்லுவோமா? இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுயா உம்மை மட்டும்தான். உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான். Yes Lord. உலகத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இன்னொரு ஒரு முறை கூட இதெல்லாம் செய்யுது. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. குயவனே உம் கையில் களிமண்ணாம் உடைத்து உருவாக்கும். சொல்லுவோமா எல்லாரும் ஒரு முறை? குயவனே உம் கையில் களிமண்ணாம் உடைத்து உருவாக்கும். Yes, Lord. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். Yes, Lord. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் உற்சாகமாய். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். சேர்ந்து சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. நான் ஒரு முறை. குயவனே உம் கையில் களிமண்ணாம் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணாம். Yes, Lord. உடைத்து உருவாக்கும். ஒரு முறை கூட. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். எல்லாம் சொல்லுவோமா? இன்னும் சொல்லுவோம். ஆமா ஒன்றே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இணையதளத்தின் வழியாக நாம் சேர்ந்து கடவுளை இந்த 2020 ஜூலை முதல் ஞாயிறு ஆராதனையிலே நாம் இணைந்து கலந்து கொள்ள கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகின்றோம், உம் பாதம் பணிகின்றோம். இந்த ஆண்டிலும் 6 மாதங்கள் நிறைவு செய்து இந்த 7ஆம் மாதத்தின் முதல் ஞாயிறை காண நீர் அருள் புரிந்தவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிரும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். See me
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனவே நாம் இருக்கிற இடங்களிலே அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவைகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் யாத்திரையாகமும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 27 முடிய. யாத்திரையாகமும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27 முடிய அடங்கிய கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல.
நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்கள் தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்திரமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களோ மனதுள்ளவராய் இருந்ததற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினதுபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெறுகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதுக்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உண்டாய் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையில் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை,
கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதுகிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 147 1 11 வரைக்கும். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்கிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், தூரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனும் உள்ளவராயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவன் சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுகிறார். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட்டார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிதா குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 முடிய. வசனங்கள் 14 முதல் 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி என் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று.
ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கண்காணித்துவம் என்பதாகும். கண்காணித்துவம் வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை, ஸ்டூவர்ட்ஷிப். ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதற்கு அடிப்படையாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த 4 வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டூவர்ட்ஷிப் அல்லது கண்காணித்துவம் என்பது ஸ்டூவர்ட் என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. கண்காணி. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் மேனேஜர், மேலாளர், பொறுப்பாளர் என்பது பொறுப்பாளர் அர்த்தம். அந்த பொறுப்பாளர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புடன் நடந்து கொள்வதுதான் கண்காணித்துவம் அல்லது உக்கிரானத்துவம் என்று நாம் கூறுகின்றோம். பெரிய செல்வந்தர்களின் வீடுகளிலே அவர்களுடைய எல்லா நிலவரங்களையும் பார்ப்பதற்கும் அங்கு உள்ள வேலைக்காரர்கள் எல்லாம் சரிவர வேலை செய்கிறார்களா என்று மேற்பார்வையிடுவதற்கும் ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள்தான் கண்காணிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற எல்லா பணியாளர்களையும் கண்காணிப்பதற்கு கண்காணி என்ற ஒருவரை நியமித்திருந்தார்கள். ஆக இன்றும் அந்த தேயிலை தோட்டத்தில் கண்காணி என்றால் அந்த பொறுப்பாளர், மேனேஜர் என்று பொருள். ஒருவேளை தொழிற்சாலைகளே ஃபோர்மேன் என்று சொல்லுகின்றோம். கட்டடக்கலையிலே மேஸ்திரி என்று சொல்லுகிறார்கள். இப்போது அதை கண்காணிக்கின்ற சூப்பர்வைசர். ஆக இந்த பொறுப்புகள் தான் அந்த கண்காணி அல்லது ஸ்டூவர்டுடைய பொறுப்பு. அதை அவர்கள் கடமையுடன், கடமை உணர்வுடன், பொறுப்புடன் செய்வதை தான் கண்காணித்துவம் அல்லது ஸ்டூவர்ட்ஷிப் என்று கூறுகின்றோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே அவன் பொறுப்புள்ள ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். கண்காணியாக இருந்து எல்லா காரியத்தையும் அவன் பொறுப்புடன் பார்த்து கொண்டான். ஆக அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது செப்னா என்பவர் அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாய் இருந்தார். அவர் பொறுப்புள்ள அதிகாரி. அரசனுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் பொறுப்பாளியாய் இருந்தார். அவருக்கு கடவுளுடைய இறைவாக்கை ஏசாயா மூலமாய் கடவுள் கூறுகிறார். இப்படி கடவுள் நமக்கும் பொறுப்புகளை கொடுக்கின்றார். நம்மையும் பொறுப்புள்ள உக்கிரானக்காரர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். புதிய ஏற்பாட்டிலே எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் கடவுளின் மறைபொருள்களின் கண்காணிகளாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது பவுலடிகளார் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 4:1, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று கூறுகிறார். அதாவது பவுல் சொல்கிறார், நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர். ஆக எங்களிடம் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தின் உக்கிரானக்காரர். அதை பொறுப்புடன் உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம். கடவுளுடைய ஊழியக்காரனாய் இருக்கின்றோம் என்று அந்த உக்கிரானத்துவத்தை குறித்து அவர் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய ஊமைகளிலே
உக்கிரானக்காரரை குறித்து சில ஓமைகள் கூறியிருக்கின்றார். ஆக கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே இந்த கண்காணிப்பு பணி, ஸ்டூவர்ட்ஷிப் அல்லது உக்கிரானத்துவம் என்பது நாம் ஒவ்வொருவருடைய நேரம், நம்முடைய திறமைகள், நம்முடைய சொத்துக்கள் இவைகளையெல்லாம் பொறுப்புடன் கையாளவும், அதோடு கூட நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வு வாழவும் கடவுள் எதிர்பார்ப்பதாக நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். A stewardship is a responsible resource management of our time, talents and treasures, and above all to commit our whole life into God's hand, to be a responsible true disciple of Jesus Christ. ஆக ஆண்டவர் இயேசுவின் உண்மையுள்ள தொண்டராக, அவருடைய சீடராக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேரம், திறமைகள் அல்லது தாளந்துகள் மற்றும் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணம், செல்வம் இவற்றை பொறுப்புடன் நிர்வாகிக்கும் பொறுப்பாளர்களாக, உக்கிரானக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 முதல் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரனாய் நாம் இருக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார். ஆக இந்த விசாரணைக்காரர் அல்லது உக்கிரானக்காரர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விவேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பொறுப்புடன் தங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை அவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆக அப்படியான ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அவர்கள் சிறியவர்களானாலும் வாலிபர்களானாலும் பெரியோரானாலும் கடவுள் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு தாளந்துகள், திறமைகள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வருமானம், பணம், நமக்கு இருக்கிற மற்ற எல்லா வாழ்வாதாரங்கள், செல்வம் இவற்றை பொறுப்புடன் நிர்வாகித்து அதன் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்தவும், நம் வாழ்வையே கடவுளுக்கு அர்ப்பணித்து பொறுப்புள்ள சீடர்களாக நாம் உக்கிரானத்துவத்துடன் வாழவும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகளிலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் தாளந்துகளின் உவமையை நாம் நற்செய்தி பகுதியில வாசிக்க கேட்டோம். எனவே நம்முடைய தாளந்துகளை ரெட்டிப்பாக்க வேண்டும். மல்டிப்ளை யுவர் டேலண்ட்ஸ். அடுத்ததாக 2ஆம் வேத பகுதியிலே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள பகுதியிலே நாம் செல்வங்களை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்று பார்த்தோம். அதை நான் சொல்ல விரும்புகிறேன், செல்வங்களை சேர்த்து வையுங்கள் பரலோகத்தில். A millionaire in the kingdom of God. மூன்றாவதாக நாம் வாசிக்கின்ற முதல் வேத பகுதி யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியிலிருந்து நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நம் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், அப்படி செய்வதற்கு பிறரை ஊக்குவிக்க வேண்டும். We should maximize our potential and use our time in a perfect manner and also encourage others to do the same and to maximize their potentials. ஆகவே இந்த 3 குறிப்புகளை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. இங்கே தாளந்துகளின் உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால், கடவுளுடைய 2ஆம் வருகையிலே கடவுள் நம்மிடமெல்லாம் கணக்கு கேட்பார் என்ற அந்த சூழலில் சொல்லப்பட்ட உவமை. இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 2வது உவமையாக இது வருகிறது. 14ஆம் வசனத்திலிருந்து அங்கே அவரவருடைய திறமைக்கேற்ப கடவுள் பகிர்ந்து கொடுத்தார் அவருடைய செல்வத்தை. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. இதை வைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள், நான் வெளியூர் சென்று திரும்பி வரும்போது எனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எஜமான் சொல்லி செல்கின்றார். பல நாட்கள் கழித்து எஜமான் திரும்பி வந்து
கணக்கு கேட்கின்றார். ஆக நமக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கின்றார், திறமைகளை கொடுக்கின்றார். அவற்றை நாம் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவற்றை குறித்து ஆண்டவர் நிச்சயம் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அதைதான் இந்த ஓமை நமக்கு விளக்குகிறது. 5 தாலந்து வாங்கினவன் வந்து, இதோ என்னிடத்தில் 5 தாலந்தை கொடுத்தீரே, இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று கூறுகின்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த எஜமான் அவரை பாராட்டுகிறார். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று கூறுகின்றார். குட், faithful and sincere servant, you have been faithful in little things and I will make you in charge of many things என்று கூறுகின்றார். ஆக இரண்டாவது மனிதனும் வருகின்றான். அவன் எஜமானிடம் சொல்ற, எனக்கு 2 தாலந்து கொடுத்தீர், அதை வைத்து நான் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று கூறுகின்றான். அவனையும் அவர் பாராட்டுகின்றார். கடைசியாக 3வது மனிதன் வருகின்றான். அவன் சொல்லுகிற காரியம், ஐயோ, நீர் என்னிடம் வந்து கணக்கு கேட்பீர் என்று பயந்து நான் போய் அந்த தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், பத்திரமாக இருக்கிறது, இப்படி கொண்டு வந்து விட்டேன், இந்த நீர் கொடுத்த அந்த 1 தாளந்தை நீரே வாங்கிக் கொள்ளும் என்று பத்திரமாக வைத்து திருப்பி கொடுக்கிறார். பொதுவாக நாம் பார்த்தால் பத்திரமாக அவன் திருப்பி கொடுத்ததை பாராட்ட வேண்டும். ஆனால் மாறாக அந்த எஜமான் கடிந்து கொள்கின்றார். 26ஆம் வசனம் சொல்லு, மத்தேயு 25:26, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று அவனை கடிந்து கொள்கின்றார். நீ ஒருவேளை காசுக்காரன் வசத்தில் விட்டு வைத்திருந்தால் நான் வட்டியோடு அதை வாங்கியிருப்பேனே, எனக்கு நஷ்டமாயிற்றே என்று கூறுகின்றார். கடவுள் நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்றார். நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற திறமைகளை குறித்து நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகளை நாம் ரெட்டிப்பாக்குகிறோமா அல்லது புதைத்து வைக்கிறோமா? ஒருவேளை இந்த நாட்களில் லாக்டவுன் பீரியட் அது நீடித்து கொண்டே போகின்றது. ஆனாலும் இந்த நாட்களை நாம் ஒருவேளை விரயம் செய்யாமல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமை, தாளந்துகளை வளர்த்து கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிள்ளைகள், வாலிபர்கள் அவர்களுக்கு இருக்கிற திறமைகளை வளர்த்து கொள்ள, ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் இசைக்கருவி வாசிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் அதை இன்னும் நேர்த்தியாக வாசிக்க நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். அல்லது புதிதாக ஏதாவது ஒரு இசைக்கருவியை நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம். இணையதளத்தின் வழியாகவே அது வாசிப்பதற்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்து கற்று, இப்படியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமை, தாளந்துகளை வளர்த்து கொள்ள, ரெட்டிப்பாக்க கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எனவே புதைத்து வைத்திருக்கிற தாளந்துகள், புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களில் தூசி தட்டி எடுத்து அதை நாம் பயன்படுத்துவோம், ரெட்டிப்பாக்குவோம். நாம் உக்கிரானத்துவத்துடன் நடந்து கொள்வோம். Be a responsible steward. Multiply your talents and don't bury them. தாளந்துகளை ரெட்டிப்பாக்குங்கள், அதை புதைத்து வைக்காதீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நம்முடைய செல்வங்களை பயன்படுத்துவதை குறித்து இங்கே பார்க்கின்றோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வத்தை குறித்து கூறுகின்றார். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இதை சொல்லிவிட்டு, நன்றாக விளைந்திருந்த நிலத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் மகிழ்ந்து என் களஞ்சியத்தெல்லாம் இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று நினைக்கிறான். ஆனால் அன்று இரவு அவன் ஆத்துமா எடுக்கப்படுகிறது, அவன் சேர்த்தவைகள் எல்லாம் யாருடையதாக. ஆக நம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்கே சேர்க்கிறோம் அதை குறித்து சொல்லும்போது அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து சொல்கின்றார், பயப்படாதே சிறுமந்தையே,
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இது சாத்தியமா? இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவை, பணம் தேவை. ஆக இதையெல்லாம் நான் செலவழித்து விட்டால் எப்படி என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அது சரியான விதத்தில் செலவழிக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்ட ஆதி திருச்சபையிலே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். மக்கதோனியா நாட்டு சபைகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்ததாக அவர்கள் செய்தது 3ஆம் வசனம், 2 Corinthians chapter 8 verse 3, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். ஆக அவர்கள் தங்களுக்கு இருந்தவைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். தேவை இருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார். இது எந்த சூழலில் எழுதப்பட்டது என்றால், இங்கே பவுலடிகளார் கூறுகின்றார், எருசலேம் பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்திலே எருசலேமில் இருந்த விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மாசிடோனியா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க நாட்டு பகுதியிலே அங்கே மக்கள் வளத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். அங்கிருந்த புதிய கிறிஸ்தவர்கள் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட எருசலேமில் இருந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு பொருளுதவிகளை அனுப்புகிறார்கள். அதை பவுல், பர்னபா இவர்கள் கையிலே கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். அதை குறித்து சொல்லும்போதுதான் அங்கே பவுல் சொல்கிறார், மக்கதோனியா நாட்டு சபைகள், அந்த புது விசுவாசிகள், தேவையில் இருக்கிற அந்த பஞ்சத்தில் வாடுகின்ற அந்த எருசலேம் பட்டணத்து கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு தாராளமாய் உதவி செய்தார்கள். இவர்கள் அதிகமாக வைத்திருந்ததில்லை, ஆனால் தங்களுக்கு இருந்ததிலிருந்து தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்து உதவி செய்தார்கள். அவர்களை பாராட்டுகின்றார். அதை சொல்லும்போது கடவுளும் அப்படிதான் நமக்கு மேல் கருணை கூர்ந்தார் என்று சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம், 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கடவுள் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆனால் எல்லா மேன்மையும் விட்டு அவர் உலகத்தில் தரித்திரனாய் அவதரித்தார். ஏழ்மை கோலம் எடுத்து வந்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு, நாம் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகின்றோம். அந்த எல்லா தேவனுடைய மகத்துவங்களுக்கும் பங்காளிகளாய் மாறுகின்றோம். ஆக கடவுள் எப்படி செய்தாரோ அப்படி நீயும் செய். உன்னை வெறுத்து தாழ்த்து தேவையில் இருக்கிற மக்களுக்கு, கடவுளுக்கு, கடவுளுடைய திருப்பணிக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய உதவிக்கரம் நீட்டு. உன் பொருள் வளத்தை பிறருக்கு நன்மைக்கு பயன்படுத்து என்று கூறுகின்றார். அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் அங்கே பவுல் சொல்கிறார், 2 Corinthians 8:15, சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. உங்களுக்கு செல்வம் இருக்கிறது, பிறர் வறுமையில் வாடுகிறார்கள், அவர்கள் வறுமைக்கு நீங்கள் கொஞ்சம் உதவுங்கள் என்று கூறுகிறார். இன்றைக்கும் அதே நிலைமைதான். இந்த கோவிட்-19 உலகமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் பலர் வேலை இழந்திருக்கிறார்கள், வருமானம் இன்றி இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையிலும் ஒரு சில குடும்பங்கள் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். பரிதாபத்துக்கு நிலைமை. உண்ண உணவு கூட இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறது, இப்பொழுதே கடினப்படுகிறோம் என்று கூறுகின்ற சூழல். நாம் நம்முடைய பங்களிப்பை அளிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? உங்கள் கண்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, உங்களை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள்
தயவு செய்து உங்களால் இயன்றதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும் போது அது நிச்சயமாக அது கடவுளுக்கு கொடுப்பதாய் அமைகிறது. நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இறுதி நாளில் கூறுவார். ஆக நம்முடைய பொருள் வளம், செல்வம், இதை கடவுள் ராஜ்யம் விரிவாக்கத்துக்காக பயன்படுத்தவும், தேவையிலும் வறுமையிலும் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய நாம் அதன் ஒரு பங்கை பயன்படுத்தும் போது அது கடவுளுக்கே செய்கிற பணியாக மாறுகிறது. அப்பொழுது நாம் பரலோகத்தில் நம்முடைய செல்வத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று பழைய பாட்டிலேயே நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த நாட்கள் கடினமான கஷ்டமான நாட்களில் நம்மால் இயன்ற அளவுக்கு அப்படி தேவையில் இருக்கிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். நம்முடைய பொருள் வளம், செல்வம் அவர்களுக்கு பயன்படட்டும். ஆக செல்வங்களை சேர்த்து வையுங்கள் பரலோகத்தில். become a millionaire in the kingdom of God. மூன்றாவதாக உங்களுடைய திறமைகளை வளர்த்து பிறரும் அந்த திறமைகளை வளர்ப்பதற்கு ஊக்குவியுங்கள். maximize your potential. Encourage and guide others to maximize their potentials as well. இது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு அடிகளார் கூறுகின்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11 வாக்கியங்கள். 1 Peter chapter 4 verses 10 and 11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் அப்படி செய்ய கடவீர்கள். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக என்றார். ஆக நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி அப்படி செய்ய வேண்டும். பழைய பாட்டிலே அப்படி ஒருவர் செய்தார். அதை தான் நாம் முதல் வேத பகுதியிலே வாசிக்கட்டும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம். அங்கே நாம் வாசிக்கும் போது மோசேயை பார்க்கும்படியாக அவருடைய மாமன் எத்ரோ என்பவர் வருகிறார். ஜெத்ரோ அங்கே அவர் வந்து மோசேயையும் இஸ்ரவேல் மக்களையும் பார்த்து அவர்களை வாழ்த்துகிறார். ஏனென்றால் மோசேயின் தலைமையிலே அவர்கள் எகிப்திலிருந்து கடவுளுடைய கிருபையினால் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்கிறார்கள். அந்த இடத்தில் வந்து அவர்களை சந்தித்து வாழ்த்துகின்றார். அவர்களோடு தங்கியிருக்கும் போது அந்த எத்ரோ பார்த்த காரியம் என்னவென்றால், காலை முதல் மாலை வரை மோசே அங்கே உட்கார்ந்து எல்லா மக்களையும் நியாயம் விசாரிக்கிறார். மக்கள் நீண்ட வரிசையில் அவருக்கு முன்பாக தங்களுடைய வழக்குகளை கொண்டு வந்து விசாரிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதை பார்த்த அந்த மோசேயின் மாமன் எத்ரோ சொல்லுகிறார், யாத்திராகமம் 18:18, எக்ஸோடஸ் 18:18, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்யக்கூடாது. எனவே உன்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடு, உன் நேரத்தை இப்படி வீணாக்காதே. நீ பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். சின்ன சின்ன காரியங்களை தீர்த்து வைத்து இதிலே தலையிட்டு உன் நேரத்தை ஏன் வீணாக்கி கொண்டிருக்கிறாய்? எனவே அவர் சொல்கிறார் 21ஆம் வசனத்திலே, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும். அவர்கள் மக்களை நியாயம் விசாரிக்கட்டும். சிறிய காரியங்கள் எல்லாம் அவர்களே பார்த்து கொள்ளட்டும், பெரிய காரியங்கள் மட்டும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். உன் நேரம், உன் திறமை அது சரியாக பயன்படுத்தப்படும் என்று கூறுகிறார். அப்படியே மோசே கேட்டு கீழ்ப்படிந்து அப்படி நியமிக்கின்றார். அந்த மக்கள் கூட்டத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகின்றது. So Jethro was the first management expert
இன்றைக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன்றைக்கு உலக அளவிலே மிக முக்கியமான அது ஒரு படிப்பாக இருக்கிறது. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். இதை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லா புஸ்தகத்திலும் இந்த யாத்ரா 18ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஜெத்ரோ வாஸ் த ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அவர்தான் சரியாக ஆலோசனை சொன்னார் மோசேக்கு, நீ எப்படி மக்களை நடத்த வேண்டும். அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து, உன் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி, சிறிய காரியங்களிலும் வேணாத காரியங்களும் உன் நேரத்தையும் திறமையும் வீணாக்கி கொண்டிருக்காதே, அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், நீ முக்கியமானவற்றை செய் என்று சொல்கிறார். அப்படியே செய்யும்போது மக்களுக்கும் திருப்தி, மோசையும் பயனுள்ள காரியங்களை செய்தார். ஒருவேளை அதன் பிறகுதான் மோசை இந்த காரியத்தெல்லாம் எழுதி வைக்க ஆரம்பித்தார். இந்த 5 ஆகமங்களை அவர் அதன் பிறகுதான் நேரம் கிடைத்து எழுதியிருக்க வேண்டும். அது 5 ஆகமங்கள் மோசையால் எழுதப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். சிறு சிறு காரியங்களில், வீணான காரியங்களில் நேரத்தை செலவிட்டு, நேரத்தை விரயமாக்கி வீணாக்கி நாம் முக்கியமானதை விட்டு விடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகள் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களா? அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி அவர்களை வழிநடத்துகிறோமா? எப்படி எத்ரோ மோசேக்கு ஆலோசனை சொன்னாரோ அதே போல் நாம் பிறருக்கும் தைரியமாய் ஆலோசனை சொல்ல வேண்டும். So Moses became a great leadership expert. ஆக அவன் தலைமைத்துவத்திலே சிறந்தவனாக மோசே மாறுவதற்கு அவர் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார், அதன்படி செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பொறுப்புகளிலே நாம் கடமைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க, அவர்களையும் பயன்படுத்த, அவர்களையும் நாம் ஊக்குவித்து முன்னேற்ற முயற்சி எடுக்க வேண்டும். Delegate your responsibility, your work, your power and authority. Then you can have the self-actualization. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்கும். மற்றவர்களை ஊக்குவிக்கிறோமா? கடவுளுடைய அடியார் ஒருவர் அடிக்கடி இந்த பழமொழி சொல்லுவார், ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் சாதாரண ஊக்குவிப்பவனும் தேக்குவிக்க ஆரம்பித்து விடுவான். ஆக நாம் பிறரை ஊக்குவிக்கும் போது அவர்களை பெரிய ஆளாக, சிறந்தவர்களாக நாம் மாற்ற முடியும், முன்னேற்ற முடியும். ஆக அந்த தலைமைத்துவம், நிர்வாக திறமை, கண்காணித்துவம், இதிலே நாம் சிறந்து விளங்க, நம் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிறருக்கும் அதை போதித்து ஆலோசனை கூறி அவர்கள் திறமைகளையும் வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எத்ரோ எப்படி மோசேக்கு ஆலோசனை சொன்னாரோ நாமும் அநேகருக்கு எத்ரோவாக மாற வேண்டும். மோசே எப்படி அதை ஏற்றுக்கொண்டு தலைமைத்துவத்தில் சிறப்பாக விளங்கினாரோ, பிறர் சொல்லுகிற நல்ல ஆலோசனை நாமும் ஏற்றுக்கொண்டு நாமும் சிறந்த லீடர்ஸாக, தலைமை பொறுப்பாளர்களாக மாற வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம், நம்முடைய வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை நாம் செயலாற்ற வேண்டும். We should be responsible in managing our resources. ஆக நம்முடைய தாளந்துகள், நம்முடைய செல்வம், நம்முடைய நேரம், இவைகளை நாம் சரியாக பயன்படுத்த இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் உபயோகப்படுத்திக் கொள்வோம். மல்டிப்ளை யுவர் டேலண்ட்ஸ். உங்கள் தாளந்துகளை ரெட்டிப்பாக்குங்கள், புதைத்து வைக்காதிருங்கள். செல்வங்களை சேர்த்து வையுங்கள் பரலோகத்தில். Become millionaire in the kingdom of God and maximize your potentials and even encourage others to maximize their potentials. உங்கள் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள், பிறர் திறமைகளையும் ஊக்குவித்து அவர்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வளர உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யுங்கள். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான அருட்கொடைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக
எங்களுக்கு நேரம், பணம், செல்வம் மற்றும் எல்லா விதமான ஆண்டவரே தாளந்துகள், திறமைகள் கொடுத்திருக்கிறீர். இவற்றையெல்லாம் உமக்காக பொறுப்புள்ள உக்ரானக்காரர்களாய் நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் தாளந்துகளை புதைத்து வைக்காமல் அதை ரெட்டிப்பாக்கவும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் செல்வத்தை எங்களுக்கென்றே உலகத்துக்காக சேர்த்து வைக்காமல் கடவுளுக்காகவும் தேவையில் இருக்கிற மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் எங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்கிறவர்களாகவும், அதோடு கூட எங்கள் நேரத்தை சிறு சிறு காரியங்களிலே விரயம் பண்ணி வீணாக்காமல் சரியான காரியங்களிலே நேரம் செலவிடத்தக்கதாக பிறருக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கவும், பிறரை ஊக்குவிக்கவும், நாங்களும் எங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் அருள்தாய். நாங்கள் பொறுப்புள்ள சீடர்களாய் இவ்வுலகில் சிறந்த உக்ரானக்காரர்களாய் வாழ்ந்து ஏற்ற காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளை இரட்டிப்பாக்கி உமக்கு முன்பாக கணக்கு ஒப்புவித்து உம்மால் பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய திருவார்த்தையை கேட்ட நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியின் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களும் திருமண நாட்களையும் காண்கின்ற நம்முடைய திருச்சபையின் நண்பர்களின் பெயர்களை வாசிக்கின்றேன். இன்றைய தினம் 2020 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிஸ்டர் ஜபகுமார் அசரியா வில்லியம்ஸ், மிஸ்டர் எஸ்.ஏ. மோசஸ், மாஸ்டர் கிரேசன் தேவநேசன். 6ஆம் தேதி மிஸ்டர் திலீப் மோசஸ் டாட்சன், மிஸ்டர் சைமன் பாஸ்கர் மனோகரன், மிஸ்டர் அசோக் யசூரன் மாசலாமணி, மிஸ்ஸஸ் பாலின் சாமியல். 7ஆம் தேதி மிஸ் கிறிஸ்டினா ராஜாத்தி, மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் பிரான்சிஸ், மிஸ்டர் விக்டர் மனோகரன், பேபி கிறிஸ்டர் சாமியூல், மிஸ்ஸஸ் எம் ஷாரன். 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேபல் காந்தா, மிஸ்டர் நெல்சன் ஜான், மிஸ்டர் ஜோயல் விஜய், மிஸ்டர் ஷான் கிறிஸ்டன், மிஸ்ஸஸ் ஜிஃபோரா மதுக்கர், மிஸ்டர் பெஞ்சமின் மோசஸ், மிஸ்டர் ஜான் பால், மாஸ்டர் ஷிபு. 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் நகோமி மேஷாக், டாக்டர் மிஸ்ஸஸ் ஈவ்லின் கிங்ஸ்லி, மிஸ்ஸஸ் கிரேஸ் வெண்மதி, மிஸ்டர் ஏ எசெக்கியல், மாஸ்டர் டால்டன் சாமியூல். 10ஆம் தேதி மிஸ்டர் ஜான் வின்சென்ட், மிஸ் கேத்தரின் ஃப்ளாரன்ஸ் மார்டினா, பேபி ஜொஹானா, பேபி ஆன் கிரேஷியா. 11ஆம் தேதி டாக்டர் மிஸ்ஸஸ் ரமணி எட்வின் அண்ட் மிஸ் ஐஸ்வர்யா. கர்த்தர்தாமே இவர்களை ஆசீர்வதித்து இப்போது அநேக பிறந்த நாட்களை காண கிருபை செய்வாராக. திருமண ஆண்டு நிறைவு நாள் காண்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி மிஸ்டர் எட்வர்ட் துரைராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ராஜ்குமாரி. 6ஆம் தேதி மிஸ்டர் பால் சரவணன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினால் கிரேஸ், மிஸ்டர் ஐவன் லூயிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ரீமா மோனிகா. 8ஆம் தேதி மிஸ்டர் எம் கேப்ரியல் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத். 9ஆம் தேதி மிஸ்டர் நந்தகுமார் மைக்கேல் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் லலிதா, மிஸ்டர் ஜெருபாபேல் ஞான சம்பத், மிஸ்ஸஸ் ஜேன் எஸ்தர், மிஸ்டர் ஆலன் டேனியல் ஜார்ஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பர்கா. 10ஆம் தேதி
Mr. Joseph Selvakumar, Dr. Mrs. Vijay Kumari, Mr. John Gunalan and Mrs. Germina Amuda. 11ஆம் தேதி Mr. Julian Williams and Mrs. Angeline. கர்த்ததாமே இவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். இவர்களுக்காகவும் மற்றும் தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்காகவும் சுகவீனமாயிருப்போருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் ஒரு நிமிடம் அமைதியாக கடவுளிடம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவு நாளையும் காண்கின்ற உம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். அவர்கள் வாழ்வை நீர் வளப்படுத்துவீராக. இதுவரை காத்த தேவன் இனிமேலும் நீர் காத்து சரீர சுகம் பெற நீடி ஆழி தந்து வழி நடத்தும். இதை போல் இன்னும் அநேக நன்னாட்களை காண அருள் புரியும். இன்றைய தினத்தில் நாங்கள் வாசித்த 127ஆம் சங்கீதத்திலே கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களின்படி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வாக்கின்படி அவர்கள் தேவையெல்லாம் சந்தித்து நன்மையினால் கிருபையினால் அவர்களை முடிசூட்டி அவர்களை திருப்திப்படுத்த செலுக்கிறோம். ஆண்டவரே, குறைவிலும் தேவையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் இருக்கிற மக்களுக்காக செலுக்கிறோம். அவர்கள் தேவைகளை நீ சந்திப்பீராக. அவர்கள் குறைவையெல்லாம் நீ நிறைவாக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சுகவீனமாயிருப்போருக்காக சிறப்பாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நோயினால் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இறங்கி அவர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சுகத்தை கட்டளையிடும்படியாக சொல்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலக மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த வைரஸ் நோய் ஆண்டவரே இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மனதுருகி நீர் இதை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே இனி இது பரவாமல் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இதன் மூலமாக அநேகர் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள், வேலை இழந்திருக்கிறார்கள், வருமானம் இன்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அடுத்த நாட்களிலே என்ன செய்வோம் என்று திகைத்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், ஆண்டவரே மன அழுத்தம் டிப்ரெஷனுக்குள்ளாக போயிருக்கிறவர்கள், பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் அனைவருடைய பயங்களையும் கலக்கங்களையும் நீக்கி போட்டு கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர்களோடு உடன் இருக்கிற கர்த்தராய் இம்மானுவேலாய் உடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நுழைந்திருக்கிற சுவாமி, கடந்த மாதங்கள் எல்லாம் நீர் காத்தீர், நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை உடைய செத்தை நிழலுக்குள்ளாக வைத்து பாதுகாத்து சுகம்பலன் கொடுத்து அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படியாக இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜெபங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய நாட்டுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை பட்டணத்தில் அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் அது பாதிக்கப்படுகிற எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கடவுள் அனைவருக்கும் சுகம் தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையிலும் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். அவர்களும் சுகம் பெறும்படியாக நாம் வேண்டுதல் செய்வோம். மேலும் இந்த நாட்களில் ஆலயத்தில் வந்து தனியாக ஜெபித்து நீங்கள் செல்ல விரும்புகிறவர்கள் ஆலயத்துக்குள் வந்து அந்த
பக்க கதவு வழியாக உள்ளே வந்து ஜெபித்து செல்லலாம். பிரசங்க பீடத்துக்கு கீழே இருக்கிற காணிக்கை பெட்டியிலே உங்களுடைய உரை காணிக்கைகள் மற்ற காணிக்கைகளை செலுத்தி செல்லலாம். வங்கி கணக்கு மூலமாக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறவர்கள் அந்த நம்முடைய ஆலயத்தின் வங்கி கணக்கு எண் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதை நீங்கள் குறித்து வைத்து நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நம்முடைய ஆலய கணக்குக்கு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். அந்த சந்தா என்ற கட்டம் தவிர்த்து மற்ற காணிக்கைகள் நன்கொடைகளை நீங்கள் செலுத்தலாம். சந்தாவை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரையில் அதற்குரிய உங்களுடைய குடும்பத்தில் சந்தா செலுத்தக்கூடிய பெயரில் எழுதி நீங்கள் ஆலயத்தில் தான் செலுத்த வேண்டும். மேலும் நம்முடைய புதன்கிழமை ஜபங்கள் புதன்கிழமைகளிலே இரவு 7 மணி முதல் நேரலையிலே ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் நீங்கள் பார்த்து பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். ஜப குறிப்புகளை நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அல்லது நம்முடைய வெப்சைட் csimissionarychapel.org என்ற வெப்சைட்டில் சென்று ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ற அந்த டேப்ல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நீங்கள் அதிலும் அனுப்பலாம். அல்லது நம்முடைய ஆலய பக்கத்திலே வர விரும்புகிறவர்கள் ஆலய மெயின் கேட்டிலே அந்த கிரில் கேட்டிலே அதுக்காக ஒரு பெட்டி நாங்கள் புதிதாக அதை கட்டி வைத்திருக்கிறோம். அதில் உங்கள் ஜப குறிப்புகளை எழுதி போடுவீங்களானாலும் அதை எடுத்து உங்களுக்காக நம்முடைய ஜப பங்காளர்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜூலை 5ஆம் தேதி ஞாயிறு மாலை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இணையதளத்தின் வழியாக நம்முடைய ஆலயத்தின் மூலம் உங்களுக்கு ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. இன்று மாலை கர்த்தருக்கு சுமார் 6 மணி முதல் நம்முடைய ஆலயத்தில் சிறு பிள்ளைகள் அவர்களுடைய மனப்பாட வசனம், ஜபங்கள், அவர்களுடைய பாடல்கள் இவைகள் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு அநேக பிள்ளைகள் வீடுகளிலே நாம் முடங்கி கிடக்கின்றார்கள். நம்முடைய ஆலயத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஊக்குவிக்கும்படியாக இதை பொறுப்பெடுத்து செய்த அருமை சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். ஆக இன்று மாலை நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்வை நீங்கள் பார்க்க கேட்டுக்கொள்கிறோம். அது பிள்ளைகளே அதிலே பங்கு பெறுகிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவை போற்றி, எல்லாருக்கும் தந்தையை போற்றி, மாசிலா ஆவியை போற்றி, மகிமையின் தேவனை போற்றி. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்து ஆளுகை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனுள்ள தேவன். இன்றும் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறவரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் நம்பிக்கை, நீர் எங்கள் நங்கூரம் ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டிலே 6 மாதங்களை கழிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த 6 மாதங்களிலே இந்த 3 மாதங்களை நாங்கள் ஒரு கடின பாதையிலே நடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இதை நீர் அறிந்திருக்கிறீர், இதை நீர் அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே ஆலயங்களிலே கூடி வருதல், தொழுகைகள் முடக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய உள்ளங்கள் முடக்கப்படவில்லை. எங்களை ஆவியிலே நீர் ஒன்றிணைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் கடந்து வந்திருக்கிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். கடினமான பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இவைகளை ஏன் அனுமதித்தீர் என்று நாங்கள் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது, எல்லாம் உம்முடைய சித்தப்படி நடந்து வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். எனவே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். பல பாடங்களை ஆண்டவரே இந்த சமீப காலமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இயற்கையை பாதுகாக்கவில்லை, தவறிவிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முன்னுரிமைகள் மாறிவிட்டன. உலக பிரகாரமான காரியங்கள் பின்னாக நாங்கள் போக துணிந்தோம். எங்களுடைய உறவுகள் மாறிவிட்டன, எங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறிவிட்டன, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன சுவாமி. இதன் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் நாங்கள் சரி செய்து சீர்திருத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக ஏழைகள், நலிவுற்றவர்கள், பச்சிளம் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே. வருமானத்தை இழந்து, வேலையை இழந்து தவிக்கின்ற மக்களை நீர் பார்க்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். நீரும் அவர்களோடு கூட சேர்ந்து பாடுகளை நீர் அனுபவிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலே பல லட்சக்கணக்கான விசுவாசிகள் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்களுடைய எல்லாருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நீர் தயவாக இறங்கி பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நிறுவனங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே உம்முடைய ஞானம் விளங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கூடிய விரைவிலே இந்த வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடுப்பு ஊசி சீக்கிரத்திலே இதற்கு கண்டுபிடிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களையும் விஞ்ஞானிகளையும் உடைய பாதப்படியிலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களை உடைய சமூகத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மட்டுமல்லாமல் குறித்த நேரத்திலே தகுந்த சிகிச்சை கிடைக்க இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உடைய சமூகத்தில் உயர்த்துகிறோம். இருதய அறுவை சிகிச்சைக்காக, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக, கீமோதெரப்பிக்காக ஆண்டவரே பலர் காத்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அவர்களுக்கும் ஏற்ற நேரத்திலே மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
குறிப்பாக மருத்துவர்களையும், செவிலியர்களையும், பாராமெடிக்கல் ஸ்டாஃபையும், துப்புரவு பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரே இந்த சமூகத்தில் நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவர் குடும்பத்தின் சார்ந்தவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதுகாவல் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக எங்கள் திருச்சபையை உடைய சமூகத்திலே நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நாம் உயர்த்துகிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுக சுவாமி. நாசம், மோசம், தீமைகள், வியாதிகள், கிருமிகள் அணுகாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. 1000 குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாவல் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா ஃபெலோஷிப் மெம்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பாதுகாவல் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் விசேஷமாக ஆண்டவரே, எல்லோரும் பயத்தினால் ஆண்டவரே ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவநம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. மரண பயத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாளை என்ன நடக்குமோ என்ற ஐயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இது உம்முடைய சித்தமல்ல ஆண்டவரே. இது பிசாசானவன் கொண்டு வருகிற செயல் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படிப்பட்டதான பயத்தின் ஆவியையும் அவநம்பிக்கையின் ஆவியையும் நீர் தகர்த்து எரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் குன்றி போகாமல் வேறொன்று இன்னும் அதிகமாக உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த ஜெபவேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை
എന്നാത്തുമാവേ നീ എന്നാളുമേ തുതിപ്പാർ. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்குள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நிறையாசி பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட ஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை.